ஒரு மாபெரும் பேரரசன். அதாவது தன்னுடைய பலம் பொருந்திய சாம்ராஜ்யத்தின் சரிபாதியை எதிரியிடம் இழக்கிறான். அது மட்டுமா, போருக்கான நஷ்ட ஈடாக பல கோடி ரூபாயை கட்டணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறான். ம், இதுவே ஒரு மிகப்பெரிய அவமானம். ஆமா. ஆனா அதையும் விட கொடூரமான நிபந்தனை ஒண்ணு அவனுக்கு விதிக்கப்படுது. அந்த பணத்தை முழுமையா கட்டி முடிக்கிற வரைக்கும் அவனுடைய 2 சிறுவயது மகன்களை, ரொம்ப சின்ன பசங்க, அவங்கள எதிரிகளிடம் பிணை கைதிகளா ஒப்படைக்கணும். ஒரு தந்தைக்கு இதை விட ஒரு கொடிய தண்டனை இருக்க முடியாது. கண்டிப்பா. கற்பனை செஞ்சு பாருங்க. தன் கண் முன்னே தன் சின்னஞ்சிறு குழந்தைகளை துரோகமும் சூழ்ச்சியும் நிறைந்த எதிரி படைகளிடம் கையளிப்பது எப்பேற்பட்ட உளவியல் சித்திரவதை. இது ஏதோ ஒரு வரலாற்று புதினத்தோட கற்பனை காட்சி இல்ல. 18ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவோட அரசியல் சதுரங்கத்துல அரங்கேறிய ஒரு நிஜமான வரலாற்று சம்பவம். ஆமாம், அந்த பேரரசன் மைசூரின் சிம்ம சுப்புனமா விளங்கிய திப்பு சுல்தான். அந்த எதிரிகள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினர். 18ஆம் நூற்றாண்டுல குறிப்பா சொல்லணும்னா 1767 1799 வரை நடந்த அந்த 4 மைசூர் போர்கள் வெறும் ஆதிக்க போட்டிக்கான சண்டைகள் மட்டும் கிடையாது. வேற என்னவா அது நம்ம பார்க்கலாம்? அதாவது அவை அதிநவீன இராணுவ வியூகங்கள், அரசியல் துரோகங்கள், அப்புறம் ஏகாதிபத்தியத்தோட இரும்பு கரங்கள், இது எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு மாபெரும் அதிகார போராட்டம். இந்த போர்களோட இறுதி விளைவுதான் தென்னிந்தியாவோட தலையெழுத்தையே முற்றிலுமா மாற்றி எழுதுச்சு. சரியா சொன்னீங்க. வரலாற்று அறிஞர் V.A.S. ஸ்மித் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த போர்கள் தான் மைசூர் நாட்டை ஆங்கிலேயர்களோட காலடியில பணிய வச்சது அப்படின்னு. ஆமாம், 100% உண்மை. இப்போ வரலாற்றை படிக்கும்போது, அதுவும் குறிப்பா TNPSC போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற நீங்க எந்த போர் எந்த ஆண்டு நடந்தது, யார் யாருக்கு இடையே எந்த உடன்படிக்கை கையெழுத்தாச்சு அப்படின்னு தேதிகளையும் பெயர்களையும் மனப்பாடம் பண்றது வழக்கம். ஆனா மெயின்ஸ் தேர்வுக்கு அந்த அணுகுமுறை மட்டும் பத்தாது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இன்னைக்கு நாம அந்த ஒற்றை பரிமாணத்தை தாண்டி கொஞ்சம் ஆழமா பயணிக்க போறோம். இந்த ஆழமான வரலாற்று அலசல்ல ஒரு சாதாரண ராணுவ வீரரா இருந்த ஐதர் அலி எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார், உடன்படிக்கைகள் எப்படி தந்திரமா மீறப்பட்டன, கூட்டணிகள் எப்படி இரவோடு இரவா மாறுச்சு, இப்படிப்பட்ட ஏன் எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடைகளை தேடிதான் இன்னைக்கு நாம பேச போறோம். மிகச்சிறப்பான ஒரு அறிமுகம். மைசூர் போர்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். கண்டிப்பா. ஐதர் அலியோட கதையை தொடங்குறதுக்கு முன்னாடி மைசூர் எப்படி இவ்ளோ பெரிய சக்தியா உருவெடுத்துச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல பாத்தீங்கன்னா ராஜா உடையார், அப்புறம் சிக்கதேவராயா, இவங்க மாதிரியான உடையார் வம்ச மன்னர்களோட காலத்துல மைசூர் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய தொடங்குச்சு இல்லையா? ஆமா, ஆனா 18ஆம் நூற்றாண்டோட மத்தியில அந்த உடையார் வம்ச மன்னர்கள் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அரண்மனைக்குள்ளேயே அதிகார போட்டி வெடிக்குது. அப்போ நஞ்சராஜா தேவராஜா அப்படின்னு 2 அமைச்சர்கள் மொத்த அதிகாரத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க. ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை நிலவுது. சரியா சொன்னீங்க. அந்த குழப்பமான குட்டையில தான் ஐதர் அலியோட எழுச்சி தொடங்குது. சொல்லப்போனா ஐதர் அலிக்கு முறையான கல்வியறிவு கிடையாது. ஆனா போர்க்களத்துல எதிரிகளோட பலவீனத்தை கண்டறியற அசாதாரணமான ராணுவ விவேகம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அவருக்கு நிறையவே இருந்திருக்கு. ஆமா, குறிப்பா பிரெஞ்சுக்காரர்களோட நவீன போர் உத்திகளை அவர் ரொம்ப உற்று கவனிச்சார். அதே மாதிரி ஒரு அதிநவீன படையே தாமே உருவாக்கினார். நஞ்சராஜாவோட நம்பிக்கையை பெற்று படிப்படியா உயர்ந்து இறுதியில பாத்தீங்கன்னா எந்த நஞ்சராஜா தன்னை வளர்த்து விட்டாரோ அவரையே ஓரங்கட்டிட்டு 1761 மைசூரோட முழு அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கிட்டார். அட, ஒரு சாதாரண சிப்பாய் ஒட்டுமொத்த மைசூரையும் கைப்பற்றினது சுற்றி இருந்தவங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பா. குறிப்பா இந்தியாவை தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர துடிச்சுக்கிட்டு இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் பக்கத்துல இருந்த மராத்தியர்களுக்கும் இது வயித்துல புளிய கரைச்சிருக்கும். அந்த பயம்தான் மோதலுக்கு காரணமா அமைஞ்சது இல்லையா? ஹைதர் அலியோட இந்த அசுர வளர்ச்சி தான் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூருக்கும் இடையிலான முதல் மைசூர் போருக்கு அடித்தளமிட்டது. இதைத் தவிர வேற என்ன காரணங்கள் இந்த போரை தூண்டுச்சு? முக்கியமா 2 விஷயங்களை TNPSC தேர்வுகள்ல நீங்க கவனிக்கணும். முதலாவது ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களோட வச்சிருந்த மிக நெருக்கமான ராணுவ உறவு. பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களோட ஜென்ம விரோதிகள் அப்படிங்கறத நமக்கு தெரியும். எதிரியோட நண்பன் எனக்கும் எதிரி அப்படிங்கிற கணக்கு. அதேதான். 2வது காரணம் பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாப் முகமது அலியுடனான எல்லை தகராறுகள். இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா அமைஞ்சது.
அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா ஹைதராபாத் நிசாமுடன் ஒரு ரகசிய உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு ஹைதர் அலிக்கு எதிராக திரும்பினாங்க. ஆனா இங்கதான் ஹைதர் அலி தன்னோட மிகச்சிறந்த ராஜதந்திரத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஆமா. எதிரியோட கைகோர்த்த அதே நிசாம ரொம்ப சாதுரியமா தன் பக்கம் எடுத்துக்கிட்டார். ஆங்கிலேயர்களை நம்பாத, நாம 2 பேரும் இணைந்து கர்நாடக பகுதியை கைப்பற்றுவோம் அப்படின்னு நிசாம நம்ப வச்சார். இது ஒரு மிகச்சிறந்த அரசியல் காய் நகர்த்தல். இந்த வியூகத்தின் மூலமா ஆங்கிலேய தளபதிகளான ஜோசப் ஸ்மித் மற்றும் உட் இவங்களை எதிர்கொண்டார். போர்ல பல ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்கள் கொங்கு நாட்டு பகுதிகளை தாக்கி கொண்டிருந்தப்போ ஹைதர் அலி செஞ்ச அந்த அதிரடி தாக்குதல் தான் வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. நீங்க மெட்ராஸ் தாக்குதல சொல்றீங்க இல்லையா? ஆமா. தன்னுடைய படைகளை வச்சுக்கிட்டு நேரா ஆங்கிலேயர்களோட தலைமையகமான சென்னைக்கே, அதாவது அப்போதைய மெட்ராஸுக்கே படையெடுத்து போனார். அது ஒரு விண்ணல் வேக தாக்குதல். ஆங்கிலேயர்கள் அது சற்றும் எதிர்பார்க்கவே இல்ல. தங்களோட தலைமையகமே எதிரியோட கையில விழப்போகுது அப்படிங்கிற பயத்துல அவங்க உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சினாங்க அப்படிங்கிறது சரியான வார்த்தை. ஆமா. அதோட விளைவுதான் 1769ல கையெழுத்தான மெட்ராஸ் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில ஹைதர் அலியோட கைதான் முழுமையா ஓங்கியிருந்தது. இரு தரப்பும் தங்கள் கைப்பற்றிய பகுதிகளை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு முடிவாச்சு. இதுல ஒரு முக்கியமான தற்காப்பு பிரிவும் சேர்க்கப்பட்டுச்சு இல்லையா? கண்டிப்பா. அதாவது வேற யாராவது மைசூர் மீது படையெடுத்தால் ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு ராணுவ உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை ஆங்கிலேயர்கள் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிற நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். இது ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விடுறது மாதிரியான விஷயம். ஹைதர் அலி சென்னை வரைக்கும் அசுர வேகத்துல பாய்ந்து சென்றார். அவர் நினைச்சிருந்தா சென்னையை முற்றுகையிட்டு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா தன் வெற்றியோட உச்சத்துல இருந்த போதும் அவர் அமைதியுடன் படிக்கைக்கு சம்மதிச்சது அவரோட தொலைநோக்கு பார்வையா இல்ல தற்காலிக பின்வாங்கலா? அது ஒரு மிக சிறந்த தற்காப்பு ராஜதந்திரம். தன்னுடைய படைபலம் என்ன, ஆங்கிலேயர்களோட முழு பலம் என்ன அப்படிங்கிறத அவர் துல்லியமா அளந்து வச்சிருந்தார். போரை தொடர்ந்தால் அது நீண்டு கொண்டே போகும், அது தன்னுடைய ராஜ்யத்தோட பொருளாதாரத்தை பெருசா பாதிக்கும் அப்படிங்கறத அவர் உணர்ந்திருந்தார். ஆமா, பெருக்கத்து வேண்டும் பணிதல் அப்படின்னு குரல்ல சொல்ற மாதிரி. சரியா பொறுத்துனீங்க. வெற்றி கிடைக்கும்போது அது ஒரு பாதுகாப்பான உடன்படிக்கையா மாத்திக்கிறதே புத்திசாலித்தனம் அப்படின்னு ஹைதர் அலி செயல்பட்டார். ஆனா ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது அது எழுதப்பட்ட காகிதத்தோட மதிப்பை விட சற்றே அதிகமானது. அவ்வளவுதான். அந்த அமைதி நீண்ட காலம் நிலைக்கவே இல்ல. மெட்ராஸ் உடன்படிக்கையில ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த ராணுவ உதவி வாக்குறுதி தான் அடுத்த மாபெரும் இரத்தக்களரிக்கு வித்திட்டது. 1770ல நடந்த சம்பவத்தை சொல்றீங்க? ஆமா. 1770ல மராத்தியர்கள் மைசூர் மீது படையெடுத்தப்போ உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர்கள் தங்கள் படைகளை அனுப்பி ஹைதர் அலிக்கு உதவி செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க அப்படி செய்யல. அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. ஆங்கிலேயர்களோட இந்த துரோகத்தை ஹைதர் அலி தான் வாழ்நாள்ல மன்னிக்கவே இல்ல. மராத்தியர்களோட மோதுனா தங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சுயநல கணக்குல தான் ஆங்கிலேயர்கள் பின்வாங்கினாங்க. வாக்குறுதியை மீறதுல ஆங்கிலேயர்கள் எப்போதுமே கெட்டிக்காரர்கள். அது மட்டும் இல்ல, பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருந்த ஆனா ஹைதர் அலியோட ஆளுகைக்கு உட்பட்ட மாஹே அப்படிங்கிற துறைமுக பகுதியை ஆங்கிலேயர்கள் தாக்குனாங்க. இது ஹைதர் அலியோட பொறுமையின் எல்லையை முழுமையா உடைச்சது. ஆத்திரமடைந்த ஹைதர் அலி சும்மா இருப்பாரா? தனக்கு துரோகம் செஞ்ச நிசாம் மற்றும் மராத்தியர்களை தன் பக்கம் ஈர்த்து ஒரு மாபெரும் முத்தரப்பு கூட்டணியை அமைத்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்த 2வது போர்ல 1780ல நடந்த போலிலூர் போர்ல ஆங்கில தளபதி ஹெக்டர் மன்ரோவை ஹைதர் அலி படுதோல்வி அடையச் செய்தார். அது ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஹைதர் அலியோட இந்த நியாயமான கோபத்தை, தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்துக்கான பதிலடிய ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்கள் எப்படி பதிவு செய்யறாங்க தெரியுமா? இத ஹைதர் அலியின் ஆக்கிரமிப்பு அப்படின்னு அவங்க தங்களோட புத்தகங்கள்ல எழுதுறாங்க. இது அப்பட்டமான வரலாற்று திரிபு இல்லையா? இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல. ஏகாதிபத்தியத்தோட தந்திரமே அதுதான். வரலாற்றை எப்போதுமே தந்தது சாவலகமா எழுதி பிரிட்டிஷார் தங்களை இந்தியாவோட நாகரிக காவலர்களா முன்னிறுத்திக்கிட்டாங்க. நாகரிக காவலர்களா? அது கொஞ்சம் நகைமுரணாதா இருக்கு. ஆமா, தங்களோட வணிக நலனுக்கும் விரிவாக்கத்துக்கும் தடையா யார் நின்றாலும் அவங்கள ஆக்கிரமிப்பாளர்கள், கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு முத்திர குத்துனாங்க. ஒப்பந்தத்தை மீறியது தாங்கள் தான் அப்படிங்கிற உண்மையை மிக லாகவமா மறைச்சிட்டாங்க. வரலாற்றை எழுதுபவர்கள் வென்றவர்கள் அப்படிங்கிறது இதனாலதான் சொல்லப்படுது. சரியா சொன்னீங்க. ஹைதர் அலியோட தாக்குதலை சமாளிக்க அன்றைய கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் சர் அயர்கூட் அப்படிங்கிற மிக திறமையான தளபதியை அனுப்புனார். 1781ல
போர்ட்டோனோவு, அதாவது இன்றைய பரங்கிப்பேட்டையில நடந்த போர்ல ஐதர் அலி தோற்கடிக்கப்பட்டார். இந்த போர் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்பே 1782ல ஐதர் அலி புற்றுநோயால காலமானார். ஆனா மைசூரோட எதிர்ப்பு அங்க முற்று பெறல. அவரோட மகன் திப்பு சுல்தான் பொறுப்பேற்று இன்னும் தீவிரமா இந்த போரை தொடர்ந்தார். ஆமா, திப்பு ஒரு மிகச்சிறந்த போர் வீரர். பல இழுபறிகளுக்கு பிறகு இறுதியில 1784ல மங்களூரு உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. பென்ட்ரல்மோன் போன்ற வரலாற்று அறிஞர்கள் இத ஒரு பயனற்ற போராட்ட போர் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் எந்த புதிய நிலமும் கிடைக்கல, பொருட்செலவும் உயிர்ச்சேதமும் தான் மிச்சம். நீங்க சொல்ற மாதிரி மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது அமைதிக்கான தீர்வு கிடையாது. அது இருதரப்பும் தங்களோட காயங்கள் ஆற்றிக்கொள்ளவும் அடுத்த போருக்கான ஆயுதங்களை தீட்டிக் கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டும்தான். ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. ஆமா, திப்பு சுல்தான் தன் தந்தைப்பட்ட அவமானங்களுக்கும் ஆங்கிலேயர்களோட சூழ்ச்சிகளுக்கும் பழிவாங்க காத்திருந்தார். மறுபுறம் பாத்தீங்கன்னா, புதிய கவர்னர் ஜெனரலா வந்த காரன்வாலிஸ் பிரபு மைசூரை இந்திய வரைபடத்திலிருந்தே துடைத்தெறிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த இடத்துல தான் 3ஆம் மைசூர் போருக்கான தீப்பொறி பற்றி கொண்டது. தேர்வுக்கு படிக்கிற நீங்க இந்த 3வது போருக்கான காரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திப்பு சுல்தான் திருவிதாங்கூர் மன்னர் மீது போர் தொடுத்தார். இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ஆமா, திருவிதாங்கூர் மன்னர் டச்சுக்காரர்களும் இருந்து சில கோட்டைகளை வாங்கியிருந்தார். அது தான் எல்லைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது திப்புவோட வாதம். ஆனா திருவிதாங்கூர் ஆங்கிலேயர்களோட கூட்டாளி. இத சாக்கா வச்சுக்கிட்டு காரன்வாலிஸ் நேரடியாக களத்துல இறங்கினார். காரன்வாலிஸ் ஒரு பெரிய படையை உருவாக்கினார். நிசாம் மராத்தியர்களுடன் புதிய கூட்டணியை அமைத்து திப்புவோட தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்டார். அந்த முற்றுகையோட முடிவுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த நெஞ்சை பிளக்கும் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இந்த 1792ல கையெழுத்தான உடன்படிக்கை திப்புவிற்கு இராணுவ ரீதியா மட்டும் இல்ல, உளவியல் ரீதியாகவும் கொடுக்கப்பட்ட மாபெரும் அடி. தன்னுடைய பலம் பொருந்திய ராஜ்யத்துல பாதி நிலத்தை ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களோட கூட்டாளிகளான மராத்தியர்களுக்கும் நிசாமுக்கும் ஒரு பிரித்து கொடுக்க நேரிட்டது. டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் குறிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாதான் திண்டுக்கல், பாராமஹால் பகுதிகள் ஆங்கிலேயர் வசமாச்சு. ஆமா, இதைவிட முக்கியமா 3 கோடி ரூபாய் போர் இழப்பீடு கேட்கப்பட்டுச்சு. அதை செலுத்துற வரைக்கும் தன் 2 மகன்களை பிணைக்கைதிகளா ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனை, இது ஒரு மாபெரும் அரசனோட சுயமரியாதையை சுக்குநூறா உடைக்கிற செயல். எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. காரன்வாலிஸ் நினைச்சிருந்தா ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்டா அந்த நேரத்திலேயே திப்பு சுல்தானை முழுமையா அழிச்சு மைசூர் முழுவதையும் கைப்பற்றியிருக்கலாமே. எதற்காக பாதி ராஜ்யத்தை மட்டும் விட்டு வைத்தார்? இதுல ஏதோ ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு தோணுதே. உங்க சந்தேகம் மிகச் சரியானது. இதுலதான் ராஜதந்திரத்தோட உச்சகட்டமான அதிகார சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற தந்திரம் அடங்கியிருக்கு. பேலன்ஸ் ஆஃப் பவர் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது, ஒருவேளை திப்புவை முழுமையா அழிச்சிட்டா மைசூர் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாம போயிடும். அப்ப அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்க? கூட இருந்த மராத்தியர்களும் ஹைதராபாத் நிசாமும் தான் அந்த நிலத்தை பிடிச்சுக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. அவன் அதீத பலம் பெற்றுவிட்டால் நாளைக்கு அது பிரிட்டிஷாருக்கே பெரிய ஆபத்தா முடியும் இல்லையா? அதனால திப்புவோட சிறகுகளை உடைத்து அவரை பறக்க முடியாத ஒரு பலவீனமான மன்னரா உயிருடன் விட்டு வைப்பதே பாதுகாப்பானது அப்படின்னு காரன்வாலிஸ் கணக்கு போட்டார். தன்னுடைய கூட்டாளிகளான மராத்தியர்களுக்கும் நிசாமுக்கும் அதிக பலம் சேர்ந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆங்கிலேயர்கள் மிக தெளிவா இருந்தாங்க. வாவ்! எதிரிய கொள்வதை விட அவனை சித்திரவதை செஞ்சு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற கொடூரமான வியூகம் இது. ஆனா திப்பு சுல்தான் அப்படி எளிதில் உடைஞ்சு போற நபர் இல்ல அப்படிங்கறத வரலாறு நமக்கு காட்டுது. அவமானப்படுத்தப்பட்ட திப்பு உள்ளுக்குள் பழிவாங்குற நெருப்புடன் மீண்டும் எழத் துடித்தார். அதுதான் இறுதி போரான 4ஆம் மைசூர் போருக்கு வழிவகுத்தது. ஆமா, ஆண்டு 1799. இந்த முறை இந்திய அரசியல்ல வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிற ஒரு புதிய ஆளுமை நுழைந்திருந்தார். அவரு சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்படை திட்டத்தை கையில வச்சிருந்தார். வெல்லஸ்லியோட நோக்கமே இந்திய அரசர்களை முழுமையா பிரிட்டிஷாரோட அடிமைகளா மாற்றுவதுதான். இந்த துணைப்படை திட்டம் ஒரு மிக நுணுக்கமான அரசியல் வலை. இதுல கையெழுத்திடும் மன்னர் பிரிட்டிஷ் படையை தன் சொந்த செலவுல தன் நாட்டிலேயே பராமரிக்கணும். வேற எந்த நாட்டுடனும் சுயமாக ஒப்பந்தம் செய்யக்கூடாது. இத சற்று விளக்கமா பார்த்தா ஒரு விஷயம் தோணுது. நவீன கால மாஃபியா கும்பல்கள் செய்யற ஒரு சட்டவிரோத செயல இது ஒத்திருக்கு. அதாவது, உனக்கு பாதுகாப்பு தர்றோம்,
அதற்காக எங்களுக்கு மாதா மாதம் பணம் கொடு, இல்லைனா உன் கடைய நாங்களே பறிச்சுக்குவோம் அப்படின்னு மிரட்டுவாங்களே. அப்படிதானே இந்த திட்டமும் செயல்பட்டது. உங்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு உங்கள் வெளியுறவு கொள்கையையும் இறுதியில் உங்கள் நிலத்தையும் முழுமையா பிடுங்கிக் கொள்ளும் ஒரு சட்டப்பூர்வமான பகல் கொள்ளை. மிக அருமையான ஒப்பீடு. இது ஒரு எக்ஸ்டார்ஷன் மாதிரி தான். திப்பு சுல்தான் இந்த அடிமைச் சாசனத்துல கையெழுத்திட கடுமையா மறுத்துட்டார். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டே துரத்துறதுக்காக அவர் சர்வதேச அளவுள்ள கூட்டணிகளை தேட ஆரம்பிச்சார். யார் யார்கிட்ட உதவி கேட்டார்? அரேபியா, ஆப்கானிஸ்தான், ஏன் பிரான்ஸ் நாட்டின் மாவீரன் நெப்போலியனுக்கே தூதர்களை அனுப்பி ராணுவ உதவி கேட்டார் திப்பு சுல்தான். இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டுச்சு. நெப்போலியனோட படைகள் இந்தியாவுக்கு வந்துட்டா தங்களோட சாம்ராஜ்யம் சரிந்து விடும் அப்படின்னு அவங்க அஞ்சினாங்க. அதனால பிரெஞ்சுக்காரர்கள் வர்றதுக்கு முன்பே திப்புவை முடிக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முந்திக்கிட்டாங்க. தளபதி ஹாரிஸ் மற்றும் ஆர்தர் வெல்லஸ்லி தலைமையில 2 முனைகள்ல இருந்து பிரம்மாண்டமான தாக்குதலை தொடுத்தாங்க. 1799ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டைக்குள் நடந்த அந்த இறுதிப் போர் மிக கடுமையானது. ஆமா, திப்பு கடைசி வரைக்கும் போராடினார். ஆங்கிலேயர்களிடம் மண்டியிட்டு சரணடைய மறுத்த திப்பு சுல்தான் ஒரு சாதாரண வீரனைப் போல போர்வாள் ஏந்தி போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைந்தார். ரோமானிய பேரரசை எதிர்த்து சமரசம் இல்லாத போர் தொடுத்த புகழ்பெற்ற கார்த்தேஜ் மாவீரன் ஹன்னிபால் போன்று திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் அப்படின்னு பேராசிரியர் ஆர். சத்யநாத ஐயர் ஒப்பிடுவதன் அர்த்தம் இப்போ நல்லாவே புரியுது. சரணடைவதை விட மரணமே மேல் அப்படிங்கிற அந்த தீரம்தான் திப்புவ வரலாற்றுல தனித்து நிறுத்துது. உண்மைதான். ஆனா திப்புவோட மரணத்துடன் மைசூரோட பெருமையும் வீழ்ந்தது. ஆங்கிலேயர்கள் தங்களோட துணைப்படை திட்டத்தை மைசூர் மீது திணிச்சாங்க. பேரளவுக்கு பழைய உடையார் வம்சத்தைச் சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜா அப்படிங்கிற 5 வயது சிறுவனை பொம்மை மன்னரா ஆக்குனாங்க. திப்புவோட குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில சிறை வைக்கப்பட்டனர். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஆங்கிலேயர்களோட இரும்பு பிடிக்குள் சென்றது. புரிஞ்சுக்கிறது. ஐதர் அலியோட அணுகுமுறைக்கும் திப்புவோட அணுகுமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு இல்லையா? நிச்சயம். ஐதர் அலி ரொம்பவே யதார்த்தமானவர். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கிற ராஜதந்திரம் அவர்கிட்ட இருந்துச்சு. மத ரீதியாகவும் அவர் சகிப்புத்தன்மை கொண்டவராகவே அறியப்படுறாரு. ஆனா திப்பு சுல்தான் முற்றிலும் வேறுபட்டவர். அவர் ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்களே. ஆமாம், அவர் பல மொழிகளை கற்றறிந்த அறிஞர். ஒரு மாபெரும் நூலகத்தை நிர்வகித்தவர். இராணுவம், பொருளாதாரம், புதிய நாணய முறை என பல துறைகள்ல நவீன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். சில இடங்கள்ல அவர் மத ரீதியான கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்தார் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதில் அவர் எவ்வித சமரசமும் செஞ்சுக்கவே இல்லை. ஜான் கே அப்படிங்கிற வரலாற்று அறிஞர் கூட அதை குறிப்பிடுறாரு இல்லையா? தென்னிந்திய தீபகற்பத்துல பிரிட்டிஷாருக்கு இருந்த ஒரே பெரிய எதிர்ப்பு திப்புவோட மரணத்துடன் முடிவுக்கு வந்தது அப்படின்னு அவர் சொல்றார். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வரலாற்று அலசல் வெறும் 4 போர்களை பற்றியது மட்டுமல்ல. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு வல்லரசு எப்படி தன்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியால ஒப்பந்தங்களை மீறுவதன் மூலமா ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மிகச் சிறந்த பாடம் இது. அந்த அரசியல் சதுரங்கத்துல ஒவ்வொரு காயும் எப்படி நகர்த்தப்பட்டது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அந்த நிகழ்வுகளோட வரிசையும் உடன்படிக்கைகளோட பின்புலமும் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சுடும். கண்டிப்பா. முடிக்கும் முன் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்களோட சிந்தனைக்கு விட்டு செல்கிறோம். திப்பு சுல்தான் நெப்போலியனுக்கு கடிதம் எழுதி உதவி கேட்டார் அப்படின்னு பேசணும் இல்லையா? ஒருவேளை வரலாற்றுல ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்து மாவீரன் நெப்போலியனோட படைகள் சரியான நேரத்துல இந்தியாவுக்கு வந்து திப்பு சுல்தானுடன் கைகோர்த்திருந்தா இன்னைக்கு நாம படிக்கும் இந்திய வரலாறு எப்படி மாறியிருக்கும்? இது ஒரு அருமையான சிந்தனை. 18ஆம் நூற்றாண்டிலேயே தென்னிந்தியாவிலேயே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்திருக்குமா? சிந்தித்து பாருங்கள். வரலாற்றுல எழும் இந்த ஒருவேளை அப்படிங்கிற கேள்விகள் தான் அதை படிக்க படிக்க பன்மடங்கு சுவாரஸ்யமாக்குது. தொடர்ந்து தேடுங்கள், வாசியுங்கள். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துல உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்.